அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செங்கோட்டு வேலன் கருணை வித் அனு. நாம் இப்போ இருக்கிறது கலியுகமா இல்லை வேற யுகமா? சமீபத்தில் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இந்த கொஸ்டினை போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு 99% பீப்புள் வந்துட்டு கலியுகம்னு சொல்லியிருந்தாங்க. 1% பீப்புள் வந்துட்டு யுகம்னானே என்னன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இப்போ யோசிப்பீங்க, நாம் ஏன் இப்போ வந்துட்டு யுகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், கலியுகமா இல்லை யுகம் மாறுதான் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. என்னோட இந்த தேடுதலுக்கு இந்த பிரபஞ்சம் வந்துட்டு எனக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கு. அதை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று வந்து வெஸ்டர்ன் வியூ, இன்னொன்று வந்து ஈஸ்டர்ன் வியூ. வெஸ்டர்ன் வியூவில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது லா ஆஃப் ஒன். லா ஆஃப் ஒன் வந்துட்டு ரிசர்ச் மெட்டீரியல். இது வந்துட்டு கண்டக்டட் பை எல்எல் ரிசர்ச் சென்டர். 1981லேருந்து 84 வரைக்கும் இந்த ரிசர்ச் செஞ்சுருக்காங்க பை யூஎஃப்ஓ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அண்ட் ஆல்சோ த ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர்ஸ். இந்த மெசேஜஸை கொடுத்தவங்க வந்துட்டு ரா வந்துட்டு யாருன்னா, அவங்க வந்துட்டு வேற்று கிரகவாசி, அதாவது வேனஸில் உள்ளவங்க, 6th டென்சிட்டி பீயிங், சோஷியல் மெமரி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. அவங்க ஒரு ஆள் கிடையாது, அவங்க வந்துட்டு 65 லட்சம் பீப்புளோட ஆன்மாவோட கம்பினேஷன்ஸ். 6th டென்சிட்டியில் உள்ளவங்க. அந்த ஹையர் பீயிங் கார்லா மூலமாக நம்மக்கிட்ட இந்த மெசேஜை சொல்லியிருக்காங்க. இந்த செஷனை வந்துட்டு 106 செஷன் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஆடியோ மற்றும் அதோட செஷன்ஸோடலாம் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வந்து வெப்சைட்டில் இருக்குது. அந்த எல்எல் ரிசர்ச் சென்டரில் அந்த வெப்சைட் லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். லா ஆஃப் ஒன்னை பற்றி இயற்கை தேடி ஒரு சேனலில் வந்துட்டு மிஸ் நந்தினி அவங்க அந்த ரிசர்ச்சை காண்டாக்ட் பண்ண மெயினாக ப்ரொஃபஸர் டான் என்கின், கார்லா அண்ட் ஜிம் மெக்கட்டி. அவங்கள ஜிம் மெக்கட்டி இன்னமும் நம்ம கூட இருக்காரு. அவருக்கு கூட ஒரு இன்டர்வியூ வந்துட்டு அவங்க காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயர். நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். லா ஆஃப் ஒன்னில் வந்துட்டு மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே நம்ம இங்கே இருக்கிற வாழ்கிற எல்லா ஆன்மாக்களும் வந்துட்டு மூலமான இன்ஃபினிட் இன்டெலிஜென்ட் வந்த எசன்ஸ் தான், அதோட துளிகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஒன்று தான், பிரிஞ்சு சுவாசிலேருந்து பிரிஞ்சு வந்து இப்போ வாழ்க்கை அனுபவிச்சிருக்கிற எல்லாமே கடைசியாக நம்ம போய் சேருது ஒரு மூலம், அதுதான் ஒன் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 7 லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பற்றி பேசியிருக்காங்க. அதை தான் நான் இப்போ உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல இந்த உலகம் வந்துட்டு ஒரு சிறு பிள்ளையில் ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவாங்க. பிக் பேங் தியோரி எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பெரும் வெடிப்புக்கு அப்புறம் இந்த உலகம் உருவான பிறகு முதல்ல வந்த கான்ஷியஸ்னஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டென்சிட்டி, அதாவது பீயிங்னஸ், இருத்தலை உணர்தல். அப்போ வந்து இருந்த எலிமெண்ட்ஸ் வந்துட்டு என்னன்னா, லைக் கல், மண், மினரல்ஸ், அந்தமாரி எலிமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கு வெஹிக்கிள் வந்துட்டு அட்டாமிக் பாடி. அதுக்கு வந்துட்டு சாப்பாடு தேவைப்படலை. வந்துட்டு வாழ்ந்து கடந்த பிறகு தான் மனிதர்கள் வந்து அடுத்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாங்க. அதான் செகண்ட் டென்சிட்டி. பயாலஜிக்கல் லைஃப் எமர்ஜ்ட். புல், மிருகங்கள், பறவைகள் இந்த மாரிலாம் வந்த காலகட்டம் வந்துட்டு செகண்ட் டென்சிட்டி. வெஹிக்கிள் வந்துட்டு கெமிக்கல் பாடி. அதுக்கு வந்து உணவு தேவைப்பட்டுச்சு, ஏன்னா அது வளர்கிறதுக்கு. அதோட டியூரேஷன் வந்துட்டு 4.6 பில்லியன்ஸ் இயர்ஸ். அடுத்த டென்சிட்டி வந்து தேர்ட் டென்சிட்டி, செல்ஃப் அவேர்னஸ். இந்த பாடிக்கு வந்துட்டு சாப்பாடு தேவைப்பட்டுச்சு, ஏன்னா அது வளரணும். அதே சமயத்தில் மைண்ட் கொடுக்கப்பட்டது, அதுக்கு 6 சென்ஸ் இருந்தது, மைண்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. இதோட டியூரேஷன் வந்துட்டு 75,000 ஆஃப் இயர்ஸ். மனிதர்களாக, அதாவது தேர்ட் டென்சிட்டியில் நம்ம இருக்கிறப்ப அது காலம் வந்து ரொம்ப குறுகியது, ஏன்னா அதோட லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமான காலகட்டம், கஷ்டமான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ 75,000 ஆஃப் இயர்ஸ். இதோட வந்துட்டு இதுலேருந்து நம்ம அடுத்த படிநிலை போகிறது 4வது படிநிலை, அதாவது லவ். அதோட கான்ஷியஸ்னஸ் வந்து லவ். நம்ம அதுக்கு போகிறதா இருந்துச்சுன்னா அதுக்கு கிரிட்டீரியா இருக்குது. இந்த வாழ்க்கையில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சமமான பங்கு கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, குட் அண்ட் பேட் வந்துட்டு சமமாக கொடுத்துருப்பாங்க. அதாவது டுவாலிட்டின்னு சொல்லுவாங்க, நல்லது கெட்டதுன்ட்டுன்னு. இந்த மனிதராய் நம்ம பிறப்படுத்தினாம அதை வந்து பொலாரிட்டின்னு இதில் மென்ஷன் பண்ணுவாங்க. எந்த பொலாரிட்டி வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம், நெகட்டிவ் பொலாரிட்டியா இல்லை பாசிட்டிவ் பொலாரிட்டியான்ட்டுன்னு. பாசிட்டிவ் பொலாரிட்டி வந்துட்டு சர்வ் டு அதர்ஸ், நெகட்டிவ் பொலாரிட்டி வந்து சர்வ் டு செல்ஃப். ஒருத்தவங்க சர்வ் டு அதர்ஸில் இருக்கிறப்ப வந்துட்டு ஈக்குவலான சார்ஜ் கொடுக்கப்பட்டது இருக்கு இல்லையா, 50% வச்சுக்கோங்களேன். 51%, 51% வந்துட்டு அவங்க சர்வ் டு அதர்ஸில் இருந்தாங்கன்னா அவங்க அடுத்த படிநிலையை வந்து தாண்டி போக முடியும். அதே அவங்க சர்வ் டு செல்ஃப், அந்த நெகட்டிவாக இருக்காங்க வச்சுக்கிங்களேன், நெகட்டிவ் டு த கோ, ரொம்ப ஹை நெகட்டிவ் செல்ஃப் சென்டர்டாக இருக்கிறவங்க வந்துட்டு கிராஜுவேஷன் கிரைட்டீரியா வந்துட்டு -95%. அதாவது சர்வ் டு செல்ஃபில் வந்துட்டு அவங்க டு த கோ, டு த எக்ஸ்ட்ரீம் 95% இருந்தாங்கன்னா அவங்களும் முன்னுக்கு போக முடியும் நெகட்டிவ் பொலாரிட்டியில். மோஸ்ட் ஆஃப் த ஆன்மாக்கள் எதில் விழுதுன்னா
அந்த 51 அச்சீவ் பண்ண மாட்டாங்க. பிலோ 51 அண்ட் பிலோ 95 ஃபார் நெகட்டிவ் polarity. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு அவங்களோட கிராஜுவேஷனை அடையாமல் அவங்க மறுபடியும் பிறந்து இறந்து அன்டில் அவங்க அந்த கிராஜுவேஷன் அடையிற வரைக்கும் அவங்க அந்த சைக்கிளில் கர்மிக் சைக்கிளில் மாட்டிக்கிட்டு அந்த லைஃப் சைக்கிள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த பூமியில். இப்போ லெஸ்ஸே தேர்ட் டென்சிலேருந்து நம்ம வந்துட்டு பாசிட்டிவ் polarity முன்னேறி போனோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அன்பு, அதாவது அன்கண்டிஷனல் லவ், அதான் சர்வ் டு அதர்ஸ் சொல்கிறாங்களே. ஸோ நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம பலனை எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறப்ப நம்மளோட ஹார்ட் சக்கரா வந்துட்டு ஓப்பன் ஆகும். அந்த ஹார்ட் சக்கரா ஓப்பன் ஆகிறப்ப தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அடுத்த படிநிலையை நோக்கி போவாங்க. நீங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டென்சிட்டியில் வந்துட்டு நம்மளுக்கு ரூட் சக்கரா வேலை செய்யும், மூலாதாரம் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கும். செகண்ட் டென்சிட்டியில் வந்துட்டு சுவாதிஸ்தானம் சக்கரம் வந்துட்டு சேக்ரோ சக்கரா வந்துட்டு ஆக்டிவாக இருக்கும். மூணாவது டென்சிட்டி வரப்போ வந்துட்டு சோலார் ஃப்ளாக்ஸ் சக்கரா, அதாவது மணிப்பூரகம் ஆக்டிவாக இருக்கும். ஸோ மனிதராக பிறந்த நம்மளுக்கு நேச்சுரலாகவே வந்துட்டு இந்த 3 சக்கராவும் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அடுத்த லெவல் நீங்கள் போனால் நம்மளோட ஹார்ட் சக்கரா வந்து ஓப்பன் ஆகலாம். அதனால தான் சர்வ் டு அந்த லவ் சர்வ் டு ஆதர்ஸ் அதில் வரணும். அதில் கிராஜுவேட் போகிறவங்க தான் வந்து 4th டென்சிட்டிக்கு போகிறாங்க. இந்த டென்சிட்டியோட எலிமெண்ட் வந்து என்னன்னா சோஷியல் மெமரி காம்ப்ளெக்ஸ். இவங்களோட வெஹிக்கிள் வந்து கெமிக்கல் பாடி ப்ளஸ் லைட் பாடி. அவங்களுக்கு வந்து உணவு தேவைப்படும், ஆனால் வெரி சிம்பிள் உணவாக இருக்கும், ரொம்ப இயற்கை சார்ந்த உணவாகவே இருக்கும். இதோட டூரேஷன் வந்துட்டு 30 பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், அப்ராக்சிமேட்லி 90,000 ஆஃப் இயர்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்பேன். 4th டென்சிட்டி முடிஞ்சு 5th டென்சிட்டி போனோம். அது வந்து என்னன்னா இப்போ அன்பு வந்துட்டு ஹார்ட் சக்கரா ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்து இந்த த்ராட் சக்கரா ஓப்பன் ஆகணும். அடுத்தது 5th டென்சிட்டி போவாங்க. அந்த டென்சிட்டியோட கான்ஷியஸ்னஸ் வந்து லைட் ஆர் விஸ்டம். அந்த டைமில் வந்துட்டு அந்த டென்சிட்டியில் வந்துட்டு அவங்க தே வில் பேலன்சிங் லவ் அண்ட் விஸ்டம். இதில் வந்துட்டு அவங்களோட வெஹிக்கிள் வந்துட்டு ஒன்லி லைட் பாடி, அவங்களுக்கு உணவே தேவை இருக்காது. நெகட்டிவ் polarity உள்ளவங்க வந்துட்டு அந்த டைமில் தான் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அந்தமாரி சர்வ் டு செல்ஃப் வந்துட்டு கூடாது, ஏன்னா அவங்களால வந்து ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நெகட்டிவ் polarity இருக்கவங்க எல்லாமே செல்ஃப் சென்டர்டாக இருப்பாங்க. அதுலேருந்து அவங்க வந்து முன்னேறி போகிறது கஷ்டம். அப்போ ஒரு ஸ்டேஜில் இந்த 5th டென்சிட்டியில் வந்துட்டு அவங்க வந்து உணர்வாங்க, நம்ம யாரும் வேறு கிடையாது, எல்லாரும் ஒன்று தான்ட்டுன்னு உணர்வாங்க. அவங்களோட கொள்கையை வந்துட்டு கைவிடுவாங்க. 6th டென்சிட்டி என்னன்னா யூனிட்டி. நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் polarity வந்து எல்லாம் ஒன்று சேருதல், எல்லாருமே வந்து ஒன்று தான் அப்படி எல்லாமே ஒன்றா ஆவது தான் வந்து 6th டென்சிட்டி. இந்த அவர் மெசஞ்சர் இருக்காரு, அவங்களும் வந்துட்டு இந்த 6th டென்சிட்டி மூலிமா வந்து காலா மூலமாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது 7th டென்சிட்டி போவாங்க. 7th டென்சிட்டி என்னன்னா அதான் கடைசி, எங்கே வந்தோமோ அந்த மூலத்துக்கே போய் சேருது. இது வந்து கேட்வே, பரமாத்மாவோட எல்லாரும் ஒன்றா கலக்கிறது தான் வந்துட்டு 7th டென்சிட்டி. இருக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா அந்த டூரேஷன் முடிஞ்சிருச்சு, டிரான்சிஷனில் இருக்கும். அந்த டிரான்சிஷன் முடிஞ்சுன்னா மக்கள் அடுத்த பிரிவு எடுக்க வேண்டிய மக்களுக்கு வந்து இந்த பூமியில் இடம் இல்லைன்ட்டுன்னு மெசஞ்சர் வந்து ஏற்கனவே வந்துட்டு அந்த ரீசர்ச்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு த கிரேட் சோலார் ஃப்ளாஷ் அப்படின்னு ஒரு தியோரி, த கிரேட் அவேக்கனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மெட்டாஃபிசிக் லெவலில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு ஃபினோமினா இந்த சோலார் ஃப்ளாஷை வந்துட்டு இந்த மெட்டாஃபிசிக் லெவலில் கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க. சோலார் ஃப்ளாஷ் வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக் ஃபெனமினா இப்போ நடந்துட்டு இருக்குது, முன்னிலேருந்து நடக்குது, பட் இப்போ கொஞ்சம் இன்டென்சிவாக நடக்குது. அது என்னன்னா இந்த சூரியனில் வந்துட்டு அதோட சர்ஃபேஸில் வந்துட்டு எராப்ஷன்ஸ் வருது. சோலார் ஃப்ளாஷ் சொல்லுவாங்க, அதுக்கு சூரிய புயல்னு கூட சொல்லலாம். அதுக்கு மேலே நடக்கிற அந்த எராப்ஷனில் நிறையா மின்காந்த கதிரலைகள் லைக் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்துட்டு வருது. இந்த வேவ் வந்துட்டு அதோட அந்த லைட் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் அந்த ஸ்பீடுக்கு வந்துட்டு அது ட்ராவல் பண்ணுது. அதாவது 3rd டைமென்ஷனில் இருக்க நம்ம உலகம் மனிதர்கள் வந்துட்டு புது பூமி மாதிரி வரப்போகுது. அதாவது 3rd டைமென்ஷன்லேருந்து 3Dலேருந்து 5D மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்துட்டு என்ன மெயின் பண்ணுறாங்கன்னா, குறிப்பாக 2020லேருந்து 2030 வரைக்கும் இந்த கிரேட் சோலார் ஃப்ளாஷ் நடக்க போகுது. இதனால வந்துட்டு நிறைய மாறுதல்கள் வரும். இந்த மேப் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த மேப்பில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க என்னென்ன எப்படி அது வந்துட்டு ரிலேட் பண்ணுது, இந்த கிரேட் சோலார் ஃப்ளாஷ் வந்துட்டு எப்படி வந்து கிரேட் எவேக்கினிங்காக மாறுதுன்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கு. இதை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். ஈஸ்டர்னில் நம்ம பார்க்கலாம். இப்போது பாயிண்ட் நம்பர் 1, இந்த த ஹோலி சயின்ஸ் புக்கை எழுதின நம்ம சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரி அவர் வந்துட்டு லஹரி மகாஷயா அவரோட சீடர். யோகியின் சுயசரிதை புத்தகம் எழுதின யோகானந்த பரமஹம்ச சுவாமிகள் பற்றி உங்களுக்கு தெரியும். இவர் யோகானந்த பரமஹம்ச சுவாமிகள் வந்துட்டு ஈஸ்வரகிரி அவரோட சீடர். மகா அவதார் பாபாஜியோட ரிக்வெஸ்ட்னால
இந்த த ஹோலி சயின்ஸ் புக்கை எழுதியிருக்காரு. அதில் அவர் வந்துட்டு யுகத்தை பற்றி ஒரு மாறுதலான கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு. 4 யுகங்கள் இருக்கு. சத்தியயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். அப்போவே துவாபர அசெண்டிங் யுகான்னு சொல்லியிருக்காரு. அதாவது கலியுகம் முடிஞ்சது, கலியுகத்திலேருந்து சக்தி யுகத்தை போயிட்டு இருக்கோம். ஏன்னா கலியுகம் இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு சக்தி யுகம் வரப்போறது இல்லை. அது சக்தி யுகம் கீழே இறங்கி வந்துச்சோ, திரேதா யுகம் முடிஞ்சு அப்புறம் துவாபர யுகம் வந்து அதுக்கப்புறம் கலியுகம் வந்துச்சோ, அதே போல கலி முடிஞ்சு அசெண்டிங் துவாபரா, அசெண்டிங் திரேதா, அதுக்கப்புறம் தான் சத்தியயுகம் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போவே அசெண்டிங் துவாபர யுகத்தில் இருக்குன்ட்டுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போ நம்ம கூட வாழ்ந்திருக்க சத்குரு அவர்கள் அவரோட சேனலில் கூட, யூடியூப் சேனலில் கூட நான் பார்த்தேன். அவரும் இந்த விஷயத்தை தான் வந்துட்டு சொல்லியிருந்தார். அந்த லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதுக்கு பாருங்கள். அகஸ்தியர் ஒரு அருள் உரையில் வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, நம்மளோட ஆன்மாவையும் ஜீவான்மாவையும் புவிக்கோளியும் வந்து வச்சு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதை கேட்குறப்ப எனக்கு நல்லா புரிஞ்சுது. அது எப்படின்னா, நம்ம மனிதர்களுக்கு பருவங்கள் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது குழந்தையாக பிறந்து அதுக்கப்புறம் இளமை பருவம் நம்ம எடுக்கிறோம், முதுமை பருவம் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் இறப்பு வருது. ஸோ அதான் வந்து ஒரு லைஃப் சைக்கிள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்மா வந்துட்டு விடுதலை அடைஞ்சிச்சுன்னா விண்ணோக்கி போயிடும். அப்படி விடுதலை அடையலைன்னா அந்த ஆன்மா வந்து வரை மீண்டும் மீண்டும் பிரிவுகளை எடுக்குமா. அதே மாதிரி இந்த புவிக்கோளானது 4 படிநிலை வளர்ச்சி இருக்கு. அது ஒன்று சத்தியயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகங்கள் சேர்ந்தது தான் ஒரு சதுரயுகம். எப்படி நம்ம மனிதர்களுக்கு வந்து ஒரு லைஃப் முடியுதோ, ஒரு லைஃப் இந்த பருவங்கள் முடிஞ்சு ஒரு லைஃப் முடிஞ்சு இன்னொரு லைஃப் ஆரம்பிக்குதோ, அதேமாரி இந்த 4 படிநிலை வளர்ச்சி முடிஞ்சிச்சுன்னா, அது ஒரு சதுரயுகம் முடிஞ்சிச்சுன்னா புவி புதியதோர் பிறவியை மேற்கொண்டிடும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்த கலியுக சாஸ்திரா இந்த புக்கில் ஸ்ரீகிருஷ்ணர் இதை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக வார்னிங் மாரி நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. நான் இன்னொரு வீடியோ வந்து நான் அதை பற்றி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட லிங்கை நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். அவர் இன்னும் கிளியராக என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் 200 வருடங்கள் மட்டுமே உள்ளது. இந்த 200 வருடங்களுக்குள்ள ஆன்மாக்கள் முக்தி அடைந்து போகலைன்னா இந்த பூமியில் இடம் இல்லை. அதாவது 2 பெரும் பாதை வரப்போதான். அந்த பாதையில் ஒரு பாதை வந்து பாதாளம், ஒரு பாதை வந்துட்டு சத்தியயுகம். ஓகே, இந்த 200 இயர்ஸ்க்கு அப்புறம் பிறக்க போகிற சத்தியயுகத்தில் பிறக்க போகிற ஆன்மாக்கள் வந்துட்டு சத்தியயுகம் வரத்துக்கு ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணுவாங்க. 200 இயர்ஸ்க்கு அப்புறம் பாதாள உலகத்தில் பிறக்க போகிற ஆன்மாக்கள் வந்துட்டு இன்னும் 1000 இயர்ஸ் வந்துட்டு அந்த பாதாள வாழ்க்கையில் வந்துட்டு சிக்கி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அரிது மானிதராய் பிறப்பதறிதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு உடம்பு கடிச்சு ஒரு மனுஷனாக பிறக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு சில ஆன்மாக்கள் எத்தனை கோடி வருஷம் காத்துட்டு இருக்கணும்னு தெரியாது. ஸோ நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜஸ் வருது, நிறைய அதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்படி நம்ம இருக்கிற இந்த காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டம். கூட்டம் இருக்குது, வேடம் இருக்குது. ஸோ நான் என்ன கேட்டிங்கன்னா, நான் கூட்டை பார்க்குறேன். ஏன்னா இது இந்தமாரி ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். முன்னெல்லாம் வந்துட்டு முக்தி அடையணும்னா போவாங்க, காட்டுக்கு போய் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க, தவம் பண்ணுவாங்க, குருமார்களை தேடி போவாங்க. இப்போ பாருங்கள், கடவுளே நேராக வந்து நம்மளுக்கு வழி காட்டுறாரு. அதாவது நம்ம ஸ்கூலுக்கு ஒரு சேனலில் ப்ரொஃபஸர் மீனா சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, நம்ம ஸ்கூலுக்கு படிக்க போகிறோம், இப்போ ஒரு சயின்டிஸ்ட் ஆக போகிறோன்னா போய்ட்டு நம்ம படிப்பு எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ட்ரைனிங்லாம் போயிட்டு ப்ளேஸ்மெண்ட் வாங்கி ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் செய்யணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்ம எலிமெண்ட்ரியில் இருக்கிறப்பயே அந்த சயின்டிஸ்டே இறங்கி வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்களாம். அப்படி தான் நடக்குது. நம்ம இப்போ இருக்கிறோம், முக்தி அடையணும். பெரிய பாதை, ரொம்ப பெரிய பாதை. அந்த பெரிய பாதை வந்து இந்த டைம்னால அவங்களே நேராக வந்து நம்மளை கைட் பண்ணுறாங்க. ஸோ இதை மிஸ் பண்ணலாமா நீங்கள் சொல்லுங்கள்? இதை மிஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், வெஸ்டர்ன்லையும் சரி நம்ம ஈஸ்டர்ன்லையும் சரி எல்லாமே இதை தான் முன் வைக்கிறாங்க. இதுதான் நடக்குது. அதனால் நீங்கள் கூட பார்க்கலாம். ரொம்ப பேர் முன்னெல்லாம் வந்துட்டு ரொம்ப பேர் வந்துட்டு இந்த புறச்செயல், புறபக்தி, புறம் என் அகம்னு இருக்குல்ல, இந்த புறத்தில் கூட ரொம்ப பேர் வந்து பக்தியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் பார்க்க முடியுது. நிறைய கோயிலுக்கு போகிறாங்க, நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. ஸோ இதை வந்து புறச்செயல் ஆரம்பிச்சிருச்சு. கூடிய சீக்கிரம் நிறைய பேர் அகத்துக்கு போவாங்க. நிறையா யோக நிலைகள் குருமார்களை பார்த்து இல்லை அவங்க நிறைய விஷயங்களில் என்லைட்மெண்ட் பண்ணி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மளும் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த விஷயம் உங்களுக்கு ரெசனேட் பண்ணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கணும்னு நம்புகிறேன். இதோட நற்பயனை நான் அந்த இறைவனுக்கே சமர்ப்பணம் பண்ணுறேன். நன்றி.